வணக்கம், கார்த்திகேசன் பேசுகிறேன். ஹாப்பி சண்டேங்க. சண்டே முடிய போகுது. இன்றைக்கி என்னென்னா ஈவினிங்கு நல்லா ஒரு 6 மணிக்கு தூங்கி எழுந்துட்டோம். எழுந்துட்டு போர் அடிக்குது. நான் எப்போ அயன் பண்ணுவேன். சண்டே அதனால் 2 வாரம் பண்ணல. போன வாரம் கோயம்புத்தூர் போயிட்டோமா, அதனால் எல்லாத்தையும் வச்சு அயன் பண்ணேன். எனக்கு அயன் பண்ண ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாள் பண்ணணும்னு பண்ணிகிட்டே இருப்பேன். என் பசங்களை காலேஜ் போகும்போது அவங்களோட சுடிதார் பண்ணுவேன்னா பாருங்கள், சுடிதார் அந்த டாப்ஸ் அது இது எல்லாமே பண்ணி ஜாலியாக கொடுப்பேன். சம்டைம்ஸ் ப்ளவுஸ் பண்ணுவேன் எல்லாமே. ஏன்னா கடையில் ஒரு வாட்டி கொடுத்தாங்க, 3 ரூபாய் என்னமோ கேட்டாங்க ஒரு ஷர்ட்டுக்கு. கொடுக்கறத பற்றியில் எனக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்னு விட்டேன். அதனால் என் வேலையை முடிச்சுட்டு கிச்சனில் இன்றைக்கி அவங்க தான் தோசையும் நண்டு கிரேவி. ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நண்டு ஒன்று கிலோ 300ரூவான்னு சொன்னாங்க. எஸ், அது ஒரு 1/2 கிலோ போதும். அதுலேயே ஒரு 5 நண்டு நின்றுது. நல்லா இருந்தது. எனக்கு கோல்டுக்கு இது சூப்பராக இருக்கும். ஓகே. அப்புறம் ஃப்ரெண்டு சொன்னார், உங்கள் வீடியோவை விட நீங்கள் சொல்கிற அந்த டிப்ஸும் நல்லா இருக்குனார். டிப்ஸு நான் நல்லா நம்மளுக்கு தேவையானது தானே அப்படின்னு கொஞ்சம் அதை பார்த்துருவோமா, எழுதி வச்சுருக்கேன். அதாவது ஒருத்தர் சண்டிகாரில் பஞ்சாப் கிட்டன்னு வைங்களேன், அதில் ரிலையன்ஸில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கார். அதாவது அவங்க அப்பா வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். 1987 வாங்கியிருக்காங்க. அது எக்ஸ்பைரி டேட் 92, அதான் அந்த முடியாது 5 வருஷத்துக்கு. 30 ரூபான்னு வாங்கியிருக்காங்க. அது கவனிக்கவே இல்லை. அவங்க பாட்டு அப்படியே விட்டாங்க. சமீபத்தில் அவங்க ஏதோ கண்டு எடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் சுருக்கத்தில் அவங்க அப்பா வச்சுட்டு போயிட்டு வரப்போகுது ஏதோ ஃபைல்லாம் கேட்கும்போது இந்த ரிலையன்ஸ் எடுத்துருக்காங்க. அது எடுத்துமா அவங்க கொடுத்ததுக்கு எனக்கு 92 முடிஞ்சதுக்கு வெறும் 30 ரூபாய்க்கு வாங்கினது. இன்றைக்கி அதனுடைய விலை 12 லட்சம். எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களேன். அதுதான், அதாவது நம்ம உழைச்ச பணம் எங்கேயும் போகாது, நம்மகிட்ட வரும், வட்டி போட்டு வரும். இது 30 ரூபா, வெறும் 30 ரூபா 12 லட்சமாக வச்சு பாருங்கள். 92லேருந்து அந்த எஃபெக்ட். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, சில உறவுகளை தொலைக்க நான் விரும்புவதில்லை. நாம் விரும்புவதில்லை. தொலைந்து போன நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதை தடுக்கவும் நான் விரும்புவதில்லை. சூப்பர்லாம் இல்லைங்க. அதாவது சில உறவுகள் நம்மகிட்ட வேணான்னு போனால் நம்ம அதை பற்றி கண்டுக்கூடாது. அதே தொலைஞ்சி அதாவது விட்டு போனால் அவங்களே நம்மகிட்ட மறுபடியும் பேசுகிறோம்னா அதை நம்ம தடுக்க வேண்டாம். ஓகே அப்படின்னு. அதாவது அவங்களே வரானா நம்ம ஏன் தடுக்கணும் அப்படின்னு. இன்னொன்று சொல்லிடுறேன்னா, பழக நினைச்சவங்கிட்ட விலகிறதும் தப்பு, விலக நினைச்சவங்கிட்ட பழகிறதும் தப்பு அப்படின்னு நல்ல அருமையான லைன். 2 லைனில் எவ்வளோ அழகு உண்மை இருக்குது. சில பேர் அப்படி தான் இருக்காங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது. அதெல்லாம் அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஜாலியாக இருங்க. ஹாப்பி நைட். மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஊற்றிப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்டு தோசை சாப்பிடுங்க. ஓகே.